வெல்கம் டு ட்ரேடர் திங்ஸ். 5 டிசம்பர் வாங்க ஸ்டாக் மார்க்கெட்டோடைய நியூஸை பார்க்கலாம். நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட அட்வைசர் அல்ல. இந்த வீடியோ தகவல் வழங்கும் நோக்கத்திற்காக மட்டுமே. எந்த வகையிலும் முதலீடு செய்யுங்கள் என்று சொல்வதற்கான வீடியோ இது அல்ல. இங்கு சொல்லப்படும் தகவல்கள் அனைத்தும் என் சொந்த பார்வைக்குட்பட்டவை. யாரும் ட்ரேடிங் செய்யும் முன் சான்றளிக்கப்பட்ட நிதி ஆலோசகர்களிடம் கலந்து ஆலோசிப்பது நல்லது. வாங்க எஃப்ஐஐ டிஐ டேட்டா பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேக்கான டேட்டா, 2 ஜனவரிக்கான டேட்டா. டிஐ பார்த்தீங்கன்னா 14,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, 13,000 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. நெட் பையர்ஸா இருக்காங்க 534 கோடிக்கு. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 7,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, 6,000 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. 544 கோடிக்கு நெட் பையர்ஸா இருக்காங்க. வாங்க இன்னைக்கு குளோபல் நியூஸ் குயிக்கா பார்த்துடலாம். யுஎஸ் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெனிசுவேலா மீது பார்த்தீங்கன்னா ஒரு ராணுவ நடவடிக்கை எடுத்துருக்காங்க. யுஎஸ் கவர்மெண்ட் 2 ரீசன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வெனிசுவேலாவுல பார்த்தீங்கன்னா மண்டுராஸோடைய அரசு பார்த்தீங்கன்னா பல வருஷமா அவர் ஒரு ஆள் தான் ஆட்சி செஞ்சுட்டு வராதா சொல்லியிருக்காங்க. யுஎஸும் யூரோப்பியனுடைய கண்ட்ரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி டிக்டாட்டோரஷிப் மாதிரி இருக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா ப்ராப்பரா எலெக்ஷன்ஸ் இல்ல, எதிர்க்கட்சியும் இல்ல, மீடியாவுடைய ஃப்ரீடம் அடக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. 2வது ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, வெனிசுவேலா பார்த்தீங்கன்னா, ஒரு ஆயில் ரிச் உடைய கண்ட்ரின்னு சொல்றாங்க. அதுவும் ஆயில் ரிச் கண்ட்ரி. யுஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஆயிலோடைய ஸ்ட்ராட்டஜி இம்பார்ட்டன்ட்டா இருக்குது இப்போதைக்கு. ஆனா, மண்டூராஸ் உடைய அரசு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சைனா, ரஷ்யாவுடைய இதுல ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டே இருக்கிறதுனால, யுஎஸ் உடைய இன்ஃப்ளூயன்ஸ் அந்த நாட்டுல குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரணத்தினால தான் இந்த 2 ரீசன்னால தான் யுஎஸும் வெனிசுவேலா மீது சாங்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பொலிட்டிக்கலும் அண்ட் மிலிட்டரி உடைய பிரஷரும் அந்த நாட்டினுடைய அதிகாரி மேல அதிகமா பிரஷர் பண்ணியிருக்காங்க. யுஎஸ் கவர்மெண்ட்டே என்ன சொல்றாங்கன்னா, அந்த நாட்டோடைய அதிபரா இருக்கக்கூடிய நிக்கோலஸ் உடைய மண்டுராஸ் உடைய அரசியும் சரி, அவரோட ஒய்ஃபையும் சரி 2 பேருமே பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு கொண்டு போனதாக சொல்லியிருக்காங்க. இத யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பே பார்த்தீங்கன்னா, நெறையா உடைய ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காரு. அவர் கடைசில என்ன சொல்றாருன்னா, இது 3 ரீசன்ஸ் என்னன்னா, டிக்டேட்டர்ஷிப்பும், ஆயிலோடைய கண்ட்ரோலும், குளோபலோடைய பொலிட்டிகல்ஸ்னால தான் யுஎஸ்க்கும் வெனிசுவேலாவுக்கு பார்த்தீங்கன்னா, கான்ஃப்ளிக்ட்டா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது குளோபலோடைய மார்க்கெட்ல இம்பாக்ட் ஆயிருக்கான்னு பார்க்கும்போது, குளோபலோடைய சந்தையிலேயே பார்த்தீங்கன்னா, ஆயில் ஏற்கனவே அதிகமா இருக்கிறதுனால, இன்னைக்கு ட்ரேட் ஆயி பார்த்திருப்பீங்க. க்ரூட் ஆயில் விலை சரிஞ்சுட்டே இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாம, இது நம்மளோட இந்தியனுடைய மார்க்கெட்ல இம்பாக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் இந்தியன் மார்க்கெட்ல பெரிய பாதிப்பே இருக்காதுன்னு எதிர்பார்க்கப்படுறாங்க. ஆனா, எனர்ஜியோடைய ஸ்டாக் வால்டைல் மட்டுமே அதிகமா இருக்கும்னு எக்ஸ்பர்ட் சைட்ல இருந்து இத சொல்லியிருக்காங்க. வாங்க இன்னைக்கு ஸ்டாக் நியூஸ் பார்க்கலாம். இன்னைக்கு ரொம்ப ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் தான். இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். யுஎஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க வெனிசுவேலா மேல. ஸோ, அதனால க்ரூட் ஆயில் எல்லாமே அஃபெக்ட் ஆயிருந்துச்சுன்னா, ஆனா இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்டே வெனிசுவேலாவுடைய பிக் ஷேர் ஹோல்டரா இருக்கிறாங்க. ஸோ, இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே நல்ல ப்ராப்பரா தான் ரன் ஆயிட்டு இருக்குதுன்னு கம்பெனி சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ, யுஎஸ் உடைய டிரான்சாக்ஷன் இருக்கும்போது கூட இந்த திட்டம் ப்ராப்பரா நடந்துட்டு இருக்குதுன்னு, கன்டின்யூ ஆயிட்டு இருக்குன்னு கம்பெனி சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, Q3 ரிசல்ட்டும் ரிசல்ட் ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும். நெறைய கம்பெனி சைட்ல இருந்து. இன்னைக்கு என்னென்ன கம்பெனி எல்லாம் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மண்டேல ஃபோக்கஸா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் சில ஸ்டாக்ஸ சிஎன்பிசி டிவில இருந்து கிடைச்ச நியூஸ் தான் இது. ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் கம்பெனியும், பஜாஜ் ஃபினான்சியல், அவென்யூ சூப்பர் மார்க்கெட், பேங்க் ஆஃப் பரோடா, பந்தானா பேங்க், பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்சியல், சுரோயோடை ஸ்மால் ஃபினான்சியல் பேங்க் இந்த கம்பெனி எல்லாமே Q3 ரிசல்ட் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் உடைய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் ஸ்ட்ராங்கா இருக்குது. எஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா, Q3 ரிசல்ட்ட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. Q3 ரிசல்ட் நல்லா இருக்குன்னு கம்பெனி சைட்லருந்து சொல்லியிருக்காங்க. 5% இன்கிரீஸ் ஆயிருக்குது. 2.58 லட்ச கோடிக்கு Q3 இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேங்க்ல பார்த்தீங்கன்னா, டெபாசிட் முன்னைக்கு விட இப்ப இன்கிரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 5.5% இன்கிரீஸ் ஆயிருக்குது. ஆனா இன்வெஸ்டருடைய ஷேரோட ஹோல்டர் பார்த்தீங்கன்னா, 3.82% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதானி என்டர்பிரைசஸ் கம்பெனிலேருந்து கிடைச்ச நியூஸ். அதானி என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா,
என்சிடின்னு சொல்லக்கூடிய நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர வந்து லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அந்த அந்த எவ்வளோ ஒர்த்துன்னு பார்த்தீங்கன்னா, 1000 கோடி வந்து சொல்லியிருக்காங்க. ஜனவரி 6ல இருந்து நாளைக்கு இருந்து பார்த்தீங்கன்னா, 1000 கோடிகள் பார்த்தீங்கன்னா, என்சிடிகள் வந்து லான்ச் பண்ண போறதா கம்பெனி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச இன்வெஸ்டருக்கு வந்து குறைஞ்சபட்ச முதலீடு பார்த்தீங்கன்னா, 10,000ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பிஎஸ்சி, என்எஸ்சிகளுடைய வர்த்தகம் வந்து செய்யலான்னு கம்பெனி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. பிர்லா கார்ப்பரேஷன்ஸ்ல இருந்து கிடைச்ச நியூஸ் பார்த்தீங்கன்னா, கோரும் கான்கி தானி சவுத் என்ற கூடியது. இது வந்து ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய கல் சுண்ணாம்பு காணின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து உற்பத்தி செய்றதற்காக பிர்லா கார்ப்பரேஷன் வந்து டெண்டர் டாக்குமெண்ட் வந்து கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அந்த டெண்டரோடைய டாக்குமெண்ட்ட வந்து கவர்ன்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானோடைய கவர்ன்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நிராகரிப்பு செஞ்சுட்டாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை பார்த்திருந்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து பங்கு வந்து ஷேர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சரிஞ்சிருச்சு. 1108ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இது போல ஸ்டாக் நியூஸும் அண்ட் அப்டேட் வந்து உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா, ட்ரேடர் திங்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ட்ரேடர் திங்ஸ்.